வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது, சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல். அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் மட்டுமே குழந்தைகளை சேர்க்க வேண்டும், பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். மத்திய சிறையில் இயற்கை விவசாயம், நேரில் பார்வையிட்டு கைதிகளை பாராட்டிய நடிகர் பார்த்திபன். புதுவை மாநிலத்தில் டெங்கு கொரோனா பாதிப்புகள் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீ ராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ ராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் அச்சப்படும் வகையில் டெங்கு பாதிப்பு இல்லை. தற்போது 12 பேர் மட்டுமே டெங்கு அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இவர்களில் 2 பேருக்கு மட்டுமே டெங்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு புதுவை மாநிலத்தில் அச்சப்படும் வகையில் இல்லை. தற்போது 5 பேர் கொரோனா அறிகுறியுடன் வந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. எனவே டெங்கு கொரோனா ஆகிய இரு பாதிப்புகளும் மாநில அளவில் கட்டுப்பாட்டுகள் உள்ளன. ஆனாலும் மக்கள் சளி, இருமல் ஆகிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்றார். புதுவை மாநிலத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் மட்டுமே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்வி இயக்ககத்தின் உரிய அங்கீகாரம் பெறாமல் பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அங்கீகாரமின்றி பள்ளிகளை நடத்துவது தவறானது என்பதுடன் சட்டத்துக்கு முரணானதும் ஆகும். எனவே அரசு அங்கீகாரம் பெறாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும் பட்சத்தில் சேர்க்கை போலியானது என கருதப்படும். அந்த பள்ளிகளில் குழந்தைகள் சேர்க்கப்பட்டு எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் அதற்கு பெற்றோர்களே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கும் போது பள்ளிகளுக்கு புதுவை மாநில பள்ளி கல்வி இயக்கத்தின் முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அரசின் கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்படாத தனியார் பள்ளிகளின் பட்டியல் கல்வித்துறையின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் உருவாக்கிய காய்கறி, மூலிகை தோட்டங்களை பார்வையிட்டு பாராட்டிய நடிகர் பார்த்திபன், அங்குள்ள நூலகத்திற்கு நூல்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதாக உறுதியளித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சிறை கைதிகள் மறுவாழ்வுக்காக சிறை நிர்வாகம் மற்றும் அரபிந்தோ சொசைட்டி மூலம் கால்நடை வளர்ப்பு, தோட்டம் அமைத்தல், மூலிகை செடி வளர்ப்பு, FM ரேடியோ என ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை அறிந்த நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட வந்தார். அவரை சிறை IG ரவிதீப் சிங் சாகர் வரவேற்றார். தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுவாழ்வு பணிகள் குறித்து விளக்கினர். சிறை வளாகத்தை பார்வையிட்ட நடிகர் பார்த்திபன், சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள், கைதிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி தருவதாக உறுதியளித்தார். இந்த புதுச்சேரியோட இந்த சிறைச்சாலையோட அமைப்பை பார்க்கும்போது இங்க இயற்கை விவசாயம், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க டெஃபினட்டாக இங்கே வந்து மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் FM அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் FM அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இது அந்த ஜெயிலுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு வராத அளவுக்கான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. தலைமை செயலகத்தின் கருத்தரங்கு கூட்டத்தில் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். கூட்டத்திற்கு மதிப்பீட்டு குழுவின் தலைவர் MLA நாஜிம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மத்திய அரசு நிதி உதவி பெறும் திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பேரக்கடன் ஆகியவற்றின் நிதி ஒதுக்கம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடைய அரசு துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். JCL பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் 13வது பதவியேற்பு விழா மிக விமர்சையாக புதுச்சேரி சுப்ரன் வீதியில் அமைந்துள்ள கூட்டுறவு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக பேசிய அமைச்சர், நாட்டின் முன்னேற்றத்தில் JC போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பெரிதும் பங்களித்திருப்பதாக பாராட்டி பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் JCL மண்டல தலைவர் JC ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் JC யுவராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். JCL பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் 2024ஆம் ஆண்டுக்கான புதிய தலைவராக ஃபின்ஷிப் பினான்சியல் சர்வீஸின் நிறுவனரும் பொருளாதார வல்லுநருமான JC இம்தியாஸ் பதவியேற்றுக் கொண்டார். மேலும் JC மதன்ராஜ் செயலாளராகவும் JC சீனிவாசன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர்.
வரும் 2024ஆம் ஆண்டில் போதை ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு, பொருளாதார விழிப்புணர்வு மற்றும் பெண்ணுரிமை மேம்பாடு போன்ற சமுதாய முன்னேற்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டையும் JCL பிரெஞ்சு சிட்டியின் உறுப்பினர்கள் JC யுவராஜ், JC ரமேஷ், JC அப்பர்சாமி, JC நரேன், JC சௌரிராஜன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். JC பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் JC எம்ஜிஆர் அவர்களே, I do solemnly swear that I will உறுப்பினர்கள் JC ராஜ்குமார் மற்றும் JC ஜெயந்தி அவர்களே. நெடுங்காடு தொகுதியில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் குறித்து பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை, குடிநீர், மின்சாரம், சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் இதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டி இன்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து நெடுங்காடு போராளிகள் குழுவினர் மனு அளித்தனர். நெடுங்காடு தொகுதி காரைக்கால் மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருந்து வருவதாகவும் இங்கு வாழும் மக்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நெடுங்காடு போராளிகள் சார்பா வந்து மனு கொடுத்திருக்கோம். நெடுங்காடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருது. எங்க பகுதி கிராமப்புற பகுதி, அங்க வளர்ச்சி வந்து ரொம்ப பின்தங்கிய காரைக்கால் மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதியா நெடுங்காடு இருக்கு. அங்க சரியான சாலைகள் இல்லை, மருத்துவமனைகள சரியான பணியாளர்கள் இல்லை. அந்த நெடுங்காடு மருத்துவமனையிலும் நல்லாத்தூர் மருத்துவமனையும் பார்மசி இல்லாமலும் மருந்து மாற்றம் வழங்கப்படுது. இந்த வாதிக்கால கிராமம் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை இன்று நடக்க முடியாத சூழ்நிலையில வெவ்வேறு பகுதியில இருக்கு. அதே மாதிரி சுடுகாடு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே சுடுகாட்டுல இருந்து தண்ணி நிற்கிற ஒரு இது போல் தண்ணி நிற்குது. அதை நாங்கள் எங்க பறிக்கிறதான இடமே எங்களுக்கு இல்லை. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மரீனா நடத்திய ரோட்டரி பிரீமியர் லீக் 2023 கடந்த 3 நாட்களாக பல்மேரா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி மெரினா சூப்பர் கிங்ஸ், ரோட்டரி மெரினா வாரியர்ஸ், லேகசி இந்தியன்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போனிக்ஸ், 2981 வெற்றி வீரன்ஸ் மற்றும் பிரெஞ்சு ரூலர்ஸ் உட்பட 6 அணிகள் விளையாடின. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போனிக்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2ஆம் இடத்தை மெரினா சூப்பர் கிங்ஸும், 3ஆம் இடத்தை மெரினா வாரியர்ஸும், 4ஆம் இடத்தை லேகசி இந்தியன்ஸ் பிடித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ரஞ்சி அணி வீரர் ரோஹித் பங்கேற்று கோப்பையை வழங்கினார். நிகழ்ச்சியில் மரீனா சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் பகுத்தறிவு வரவேற்பு வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்டத்தின் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி மெம்பர்ஷிப் சேர்மன் ரோட்டரியன் ஆனந்தன், துணை ஆளுநர்கள் ரோட்டரியன் திருமாறன், ரோட்டரியன் புகழேந்தி மற்றும் ரோட்டரியன் வாணி தண்டபாணி, ரோட்டரியன் குமரன், மாவட்டத்தின் விளையாட்டு கமிட்டி சேர்மன் தாமஸ் ஆரோக்கியராஜ் மற்றும் அணிகளின் உரிமையாளர்கள் ரோட்டரியன் முத்துராஜலு, ரோட்டரியன் சுரேஷ்குமார், ரோட்டரியன் மூர்த்தி, ரோட்டரியன் கந்தன், ரோட்டரியன் மணிகண்டன், ரோட்டரியன் திருப்பதி, ரோட்டரியன் சத்தியவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் மெரினா உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ராமர் அருள்பாலித்த அச்சதை 30 தொகுதிகளுக்கும் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டனர். பகவான் ஸ்ரீராமரின் அயோத்தி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ஸ்ரீ அயோத்தி ராமர் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர டிரஸ்ட் ராமரின் அருள்பாலித்த அச்சதை பாரதத்தின் எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கியுள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு உள்ளிட்ட 30 தொகுதிகளை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு வந்த ராமர் அருள்பாலித்த அச்சதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வரவேற்று ஊர்வலமாக எடுத்து வந்து KR பாளையம் கோவிலில் வைத்து பூஜை செய்தனர். முன்னதாக ஊர் பொதுமக்கள் கலசத்திற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில்
புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தேக்கம் அமைந்துள்ளதால் அங்கே தேங்கியுள்ள நீரினால் துர்நாற்றம் வீசுகிறது. மேற்கண்ட கழிவுநீரை பொதுவெளியில் வெள்ளவாரி வாய்க்காலில் கலக்க செய்வதால் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் தேக்க தொட்டி அருகே கழிவுநீர் தேங்குவதால் நோய் பரவும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே காலாப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் என அனைத்தையும் மாதந்தோறும் சுத்தம் செய்து தூய்மையான குடிநீர் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் 4 டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வங்கியின் மண்டல தலைமை மேலாளர் ராகேஷ் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சனி பகவான் ஆலயத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி நாளைய தினம் நடைபெறுகிறது. இதனையொட்டி உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஆலயத்தின் சார்பில் டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திருநள்ளாறில் 1971 ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் பக்தர்கள் வசதிக்காக 4 டிக்கெட் கவுண்டர்களும் கோவிலை சுற்றிலும் 2 நடமாடும் ATM இயந்திரம் அமைக்கப்பட உள்ளதாக வங்கியின் மண்டல தலைமை மேலாளர் ராகேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் வங்கி மூலம் அமைக்கப்படும் இந்த 4 டிக்கெட் கவுண்டர்களிலும் 24 மணி நேரமும் ஊழியர்கள் பணியில் இருப்பார்கள் என்றும் UPI மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற சனி பகவான் தலமான திருநள்ளாற்றில் சனி பெயர்ச்சி விழா துவங்க இருக்கிறது. இதனையொட்டி பல லட்சம் மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இதனை தேவஸ்தானத்தின் வழிகாட்டுதலின் பேரில் பல இடத்தில் டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பெற இருக்கிறது. இதில் IOB 4 இடத்தில் 24 மணி நேரமும் எங்கள் ஊழியர் மூலமாக டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட இருக்கிறது. பல லட்சம் மக்கள்கள் வர இருக்கிறதால் 2 மொபைல் ATMகள் எங்களால் அங்கே அமைக்கப்பட இருக்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது. சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல். அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் மட்டுமே குழந்தைகளை சேர்க்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். மத்திய சிறையில் இயற்கை விவசாயம். நேரில் பார்வையிட்டு கைதிகளை பாராட்டிய நடிகர் பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.